இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபிரோஜி, அதாவது ஃபிரோஜி ப்ளூ அப்படின்னு சொன்னாக்கா இந்த டர்காய்ஸ் ப்ளூ, அதை சொல்லுவோம் டர்காய்ஸ் ஸ்டோன் கலர். அதுக்கு இந்த மாதிரி நெக்லஸ், அது ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி எல்லோவில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே பேட்டர்ன். இது வந்து இந்த கலர் ஸ்டோன்லாம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேர். கிடைக்கிறச்சே வாங்கி வச்சுக்கணும். நிறையா ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் நமக்கு போட்டுக்க மேட்ச் இல்லாமல் ஒன்லி கோல்டு, பேர்லு, கோரல் இது மாதிரியே வச்சு போட்டுவோம். சேப்புக்கல் நெக்லஸ்ஸு, பச்சைக்கல் நெக்லஸ், இந்த கலர் ஸ்டோன்லாம் கிடைக்காது. எல்லோ இந்த மாதிரி ஃபிரோஜி, அதாவது டர்காய்ஸ் ப்ளூ ஸ்டோன் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதுக்கு நம்ம தோடு எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தாக்க, இந்த மாதிரி தான் எல்லோவுக்கு பண்ணியிருந்தோம் இந்த போர்ஷனையே. இதுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்டோனாக வேணும், அது கிடைக்காம கொஞ்சம் குட்டியாக இந்த சைஸுக்கு தான் கிடச்சிது. அப்படிங்கிறச்சே நம்ம இந்த போர்ஷன் கொஞ்சம் குட்டியாக பண்ணிவிட்டு அது கீழே இந்த ட்ராப்ஸு அதையும் இந்த டர்காய்ஸ் ப்ளூ கலர்லேயே கொடுத்து இதுக்கு மேட்ச் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் இதோட இயர்ரிங். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மேட்ச் எப்படி பண்ணியிருக்குன்னு. கீழ் போர்ஷன் கிடைக்கலங்கன்னா மேல் போர்ஷனே கொஞ்சம் சின்னதாக பண்ணி அது கீழே இந்த டர்காய்ஸ் ஸ்டோன் இதே ட்ராப்ஸ் மாதிரி வச்சுருக்கு.